بسم الله الرحمن الرحيم. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர்களுக்கு முன்னர் அனுப்பப்பட்ட நபிமார்களும் மக்களிடத்தில் சத்தியத்தை எடுத்து சொல்லும் பொழுது மக்கள் இந்த கேள்வியை தான் கேட்டாங்க. நீ என்ன தூதர்ங்கிற? நீ ஒரு மனுஷன் தானே, எங்களை மாதிரி ஒரு மனிதர் தானே என்ற காரணத்தை சொல்லித்தான் அவர்கள் ஏற்றுக்கொள்வதற்கே மறுத்திருக்கிறார்கள் என்பதிலிருந்து நபிமார்களும் மனிதர்களாகத்தான் இருந்தார்களே தவிர அவர்கள் மந்திரவாதிகளாக இருக்கல என்பதை பார்த்தோம். இது அந்த மக்கள் தான் அப்படி விமர்சனம் பண்ணாங்க என்று சொன்னா, அந்த தூதர்களும் போய் என்ன சொன்னாங்க அதையும் பார்க்கணும்ல. அவங்க விளங்காம சொல்லிவிட்டாங்க, இவங்க மனிதர்களாவெல்லாம் இருக்க கிடையாது, அது காபிர்கள் தானே சொன்னா மனிதர்கள் சொல்லி. அல்லாஹ் சொன்னானா அந்த ரசூல்மார்கள் சொன்னாங்களான்னா அந்த ரசூல்மார்களுமே சொல்லி இருக்கிறார்கள். அந்த ஒவ்வொரு ரசூல்மார்களும் தூதர்களும் அந்த மக்கள்கிட்ட போய் என்ன சொன்னாங்கன்னா, அல்லாஹ் 14வது அத்தியாயத்தில் 11வது வசனத்தில் சொல்கிறான், காலத்துலகும் ருசுலுகும், அந்த மக்கள் மத்தியிலே போய் அவர்களுக்கு அனுப்பப்பட்ட தூதர்கள் சொன்னார்கள். என்ன சொன்னார்கள் கேட்டா, இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு இல்லை, நாங்க உங்க மனிதர்களாகத்தான் வந்திருக்கோம். அவனும் மனுஷங்கிறான். யாரை பார்த்து மனுஷங்கிற? நான் என்ன மனுஷனா? நான் வந்து தூதர், நான் மந்திரவாதி அப்படின்னு அந்த தூதர்கள் மறுக்கல. தூதர்கள் என்ன வாக்குமூலம் தர்றாங்க, அவனு நீ ஒரு மனுஷங்கிறான். தூதர்கள் போய் என்ன செய்யறாங்க, ஆமாடா மனுஷன் தான், உன்னைய மாதிரி மனுஷன் தான். யார் சொல்றாங்க? எல்லா தூதர்களும் போய் மக்கள்கிட்ட அவங்களுக்கு மறுப்பாகவெல்லாம் சொல்லவில்லை, அவங்க இதை ஒத்துக்கொண்டு எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா, இந்நஹனு இல்லா பஷரும் மிஸ்லுக்கும், நாங்கள் உங்களை போன்ற மனிதர்களை தவிர வேறு கிடையாது. வலாக்கின் அல்லாஹ் யமுன் அலா மன் யஷா மின் இபாதிஹி, அல்லாஹ் நாடிய அடியார்கள் மீது அருள் புரிந்து தூதரா நியமிக்கிறான். நாங்கள் உங்களை மாதிரி ஒரு மனுஷன் தான், எங்கள் மீது அல்லாஹ் வந்து ஒரு அருள் புரிவதற்காக வேண்டி எங்களை தேர்வு செஞ்சு தூதராக ஆக்கி இருக்கிறான் என்று தூதர்மார்களும் மக்கள்கிட்ட போய் சொல்றாங்க. அப்ப தூதர்களை பார்க்கிற மக்களுக்கும் மனிதர்களாகத்தான் அவங்க தென்படுறாங்க. அந்த தூதர்களும் போய் மக்கள்கிட்ட என்ன சொல்றாங்கன்னு கேட்டா, நாங்க வந்து மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக வரல, உங்களுக்கு எல்லாம் எப்படி மனிதர்கிற முறையில என்னென்ன காரியங்கள் செய்ய இயலுமோ அதே மாதிரி செய்ய இயன்றவர்களாகத்தான் நாங்க இருக்கிறோம், உங்களை மாதிரி தான் மனிதரா இருக்கோம்னு சொல்லி எல்லா தூதரும் சொன்னார்கள். இது 14வது சூறாவுல 11வது வசனத்தில் இருக்கிறது. அதே மாதிரி அல்லாஹ்வும் சொல்றான், இது அந்த மனிதர்களும் இப்படி சொன்னார்கள், தூதர்மார்களும் போய் சொன்னது என்னன்னா, நாங்கள் உங்களை மாதிரி மனிதர் தான் என்று சொன்னார்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், இதையே தான் சொல்றான். அல்லாஹ் எப்படி சொல்றான்னு கேட்டா, ஒமா அர்சல்னா கபுலக்க மினல் முர்சலின், முகமதே உமக்கு முன்னர் ஏராளமான தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம் இல்லையா, அவங்களை எல்லாம் இல்லாலி அன்னஹும் யகுலுன தாம், அவங்களெல்லாம் சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகவும் யம்ஷூன ஃபில் அஸ்வாக், கடை வீதிகளிலே நடமாடக்கூடியவர்களாகவும் தான் அவங்களை ஆக்கியிருக்கிறோம். உன்னை மட்டும் கிடையாது, உனக்கு முந்தி நம்ம யாரையெல்லாம் அனுப்பினோமோ அவங்க எல்லாம் என்ன செய்வாங்க, உணவு உண்பார்கள். நீங்க எப்படி சாப்பாட்டுக்காக சம்பாதிப்பீர்களோ கடத்தரவுக்கு போய், அது மாதிரி அவர்களும் சம்பாதிப்பார்கள். மந்திரத்தில் உணவை வரவழைத்து சாப்பிட மாட்டார்கள். அவர்களும் சாப்பிடக்கூடியவர்களாகவும் சாப்பாட்டுக்காக கடை வீதிகளில் போய் உழைக்கக்கூடியவர்களாகவும் தானே எல்லாரையும் அனுப்பி இருக்கிறோம். உன்னை மட்டும் அப்படி அனுப்பலையே, உனக்கு முந்தி அனுப்பின தூதர்களையும் இப்படித்தானே அனுப்பணும் என்று அல்லாஹ்வும் திருமறை குர்ஆன்ல 25வது சூறாவுல 20வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் பார்த்து அல்லாஹ் என்ன செய்யறான், உத்தரவு போடுறான். குல் நபி, நீங்க சொல்லுங்க போய், இன்னமா அன பஷரும் மிஸ்லுக்கும், நான் உங்களை போன்ற மனிதன் தான். அதாவது அல்லாஹ்வும் அதை உறுதிமொழி பண்றான், நபிமார்களும் அதைத்தான் சொல்றாங்க. அந்த எதிரிகளுடைய பார்வையிலையும் இவங்க மனிதர்களாகத்தான் தென்படுறாங்க, மனித சக்திக்கு அப்பாற்பட்டவர்களாக தென்படவே இல்லை. ஈசா நபியை பற்றி எல்லாம் சொல்லும் பொழுது அழகா சொல்றான் பாருங்க. ஈசா நபி ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம். அவர் ஏன்னு கேட்டா, அவர் ஒரு கடவுள்னு அவரை சொல்றாரு, அவரை சொல்லலாம். அதனால சில பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஏன் தகப்பன் இல்லாம அவர் பிறக்கிறாரு, இன்னமும் சாகாம இருக்கிறாரு, இனிமேதான் வந்து இறங்கி என்ன செய்வாரு, மரணிக்குவாரு. மற்றவங்க எல்லாம் எந்த ஒளியா எந்த மகானா இருந்தாலும் மூத்தா போயிட்டாங்க. இவருடைய பிறப்புலையும் ஒரு அதிசயம் இருக்கிறது, இவருடைய இறப்பும் ஒரு அதிசயமானதா இருக்கும். இவ்வளவு காலம் இருந்துட்டு இறக்குறதுங்கிறது ஒரு அதிசயம் தானே. அதனாலே அவர் போய் அல்லாஹ்வுடைய மகன் என்று ஒரு சாரார் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹ் அவங்களை நோக்கி கேட்கிறான், மல் மசீஹ் இப்னு மரியம இல்லா ரசூல், மரியமுடைய மகன் மசீஹ் இருக்கிறார ஈசா, அவரும் ஒரு தூதர் தான், தூதரை தவிர வேறு கிடையாது. கது ஹலத்து மின் கப்லிஹி ருசுலு,
அவருக்கு முன்னாடி பல தூதர்கள் போய்விட்டார்கள். உம்முஹு சித்திகா, அவருடைய தாயார் ரொம்ப உண்மைப்படுத்தக்கூடிய சித்திகாவாக இருந்தார்கள். சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்றான், கானா யகுலானி தாம், அவங்களும் சாப்பாடு சாப்பிட்டு தான் இருந்தாங்க. சாப்பிடாத ஒரு ஆளா இருக்கிறாங்க, அவர் இருக்கலாம்ல. என்ன தந்தை இல்லாமல் ஒருவர் பிறக்கிறாருங்கும் போது படைப்பே டிஃபரெண்டா போயிடுச்சு. அப்படி ஒரு படைப்பா இருக்கிறதுனால சாப்பாடின் பக்கம் தேவையில்லாத படைப்பாக எல்லாம் படைச்சான அவரை. அந்த அம்மாவை இந்த மாதிரி அல்லாக்குறான யார மூமின்களுக்கெல்லாம் முன்மாதிரி என்று அகிலத்து பெண்களை விட உன்னை தேர்ந்தெடுத்துக் கொண்டேன் என்றெல்லாம் அல்லாஹ் சொல்கிறானோ, அந்த மரியம் அலைஹிஸ்ஸலாத்தை எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்களுடைய மகன் ஈசா நபி எடுத்துக்கொண்டாலும் சரி, அவங்க ரெண்டு பேரும் என்ன செஞ்சாங்க அல்லாஹ் சொல்லி காட்டுறான். கானா யகுலானி தாம், ரெண்டு பேருமே சாப்பாடு சாப்பிடக்கூடியவர்களாகத்தான் இருந்தார்கள். மனிதன் ஆயிட்டாங்க. அப்படியே மத்த அவங்க அதை செஞ்சாரு நினைக்கிற, சாப்பிட்டாங்களா இல்லையா? சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு, மனுஷன் ஆகி போச்சு. சாப்பிடுற மட்டும் நல்லா சொல்றான். சாப்பிட்டா என்ன செய்யணும்? மலஜலம் கழிப்பாங்க. அதை சொன்னா நல்லா இருக்காது, நாகரிகமா இருக்கு. அதை சொல்லல அல்ல. சாப்பிட்டார்கள் சொன்னா மலஜலத்தை சுமந்து இருக்கிறார்கள், அதுக்குள்ள அர்த்தம் இருக்கிறது. மலஜலம் கழிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் அர்த்தம் இருக்கிறது. ஏன்னா சாப்பிட்டா வெளியே வரணுமா இல்லையா? அந்த மாதிரிதான் படைக்கப்பட்டதை அல்லாஹ் அழகா நாசுக்கா என்ன செய்யறான், அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்புறம் என்ன போட்டுட்டு அவங்களை போய் கடவுள் மகங்கிற மனிதன தரப்பா இருந்தாங்க என்று அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல அப்படி சொல்லிட்டு என்ன கேட்கிறான்னா, ஒரு கைபனும் பையனுலகமுல் ஆயாத், இவர்களுக்கு எப்படி நம்ம சான்றுகளை தெளிவுபடுத்துகிறோம் என்பதையும் கவனித்து பாரு. சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், இவங்க எப்படி திசை திருப்பப்படுறாங்கன்னு பாரு. அவன் கடவுளுடைய மகங்கிறான். நான் என்ன கேள்வியை கேட்கிறேன், சாப்பிட்டாரா இல்ல? அதுக்கு பதில் சொல்லு. பாப்பா எல்லாம் பிறந்தார், அதெல்லாம் பேச்சு இல்ல. சாப்பிட்டாரா இல்லையா? கடவுள்னு ஒருத்தரை சொல்றதா இருந்து சாப்பிடக்கூடாது. அவர் மலஜலத்தை சுமந்துட்டு இருக்க கூடாது. அவர் என்னவா எப்படி வேணாலும் பிறந்துட்டு போறாரு, எவ்வளவு நாளைக்கு வேணாலும் வாழ்ந்துட்டு போறாரு. இதனால கடவுளா? நான் என்ன கேள்வி கேட்கிறேன், அவன் என்ன பதில் சொல்றான் நல்லா கேட்கிறான். முன்பொரு கைபனு பையன் உலகமுல் ஆயாத், நான் எப்படி பாயிண்ட்களை தெளிவாக எடுத்து வைக்கிறேன். சும்மந்தூர் அண்ணா யூஃபுக்கும், பிறகு இவர்கள் எப்படி திசை திரும்புகிறார்கள் என்று பாரு. நான் சொல்ற பாயிண்ட கவனிக்க மாட்டேங்கிறாங்க என்று அல்லாஹ்வே என்ன செய்யறான், அவன் சொல்ற பாயிண்ட்ல அவனே பெருமிதம் கொண்டு அதை சொல்லி காட்டுகிறான். இது 5வது அத்தியாயத்தில் 75வது வசனத்தில் நீங்க பார்க்கலாம். அதே மாதிரி 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஒமா ஜஅல்நாஹும் ஜஸதல் லா யகுலுன தஆம், உணவு உண்ணாத ஒரு உடலமைப்பு கொண்டவர்களாக யாரையும் நம்ம ஆக்கவே இல்லை தூதர்களை. இதற்கு முன்னாடி அனுப்பின தூதர்களை உணவின் பக்கம் தேவையில்லாமல் உணவு உண்பதற்கு அவசியம் இல்லாத ஒரு விசித்திரமான வித்தியாசமான உடலமைப்பு கொண்டவர்களாக அவர்களை நம்ம ஆக்கவில்லை. ஒமா கானு காலிதீன், அவர்கள் நிரந்தரமானவர்களாகவும் இருக்கவில்லை. ஒருத்தர் கடவுள் தன்மை வந்துருச்சு, மனித சன்மைக்கு அப்பாற்பட்டவர் சொல்றாருந்தா அவர் நிரந்தரமா இருக்கணும். யாராச்சும் இருக்கிறாங்களா? எல்லாரும் கபூர் தான் இருக்கிறது. யாரையெல்லாம் மகான் அவுளியான்னு சொல்லிட்டு இருக்கிறானோ அனைவருக்கும் இருக்கிறது கபூர் தான் இருக்கு. ஆளை காணோம். அதுவே காட்டலையா உங்களுக்கு? அவர் நிரந்தரமா இல்லை என்பது எதை உங்களுக்கு சொல்றது? ஒரு செய்தி. இவர் மனுஷன் காட்டுது. எப்போ கொண்டே மூத்தாப்பை கொண்டே புதைச்சி அடக்கம் பண்ணி விட்டீங்களோ அப்பவே தெரிஞ்சு போச்சு இவர் பர்மனண்டா இருக்க மாட்டாரு. பர்மனண்டா இருக்காட்டி அப்புறம் என்ன போட்டு கடவுள்? அப்புறம் என்ன கடவுள் தன்மை? அப்புறம் என்ன மகான்னா ஒரு தனி படைப்புங்கிறீங்க? அல்ல அழகா கேட்கிறான். ஒமாக்கானும் காலிதீன், அவர்களை யாரும் நிரந்தரமானவர்களாக வாழக்கூடியவர்களாக இருக்கவும் இல்லை, அவங்க சாப்பிடாத உடலமைப்பு கொண்டவர்களாகவும் இருக்கவில்லை என்று 21வது அத்தியாயத்தில் 8வது வசனத்தில் சொல்கிறான். அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், சாப்பிடுற விட்டு தள்ளுங்க, அவங்க ஒரு ஆணாக இருந்தார்களே ஆனால் அவங்களுக்கு வாழ்க்கைக்கு அவங்களுக்கு ஒரு பெண்ணு தேவை. மனிதனுக்கு இப்படி அல்லாஹ் படைத்திருக்கிறான். நபிமார்கள் அப்படி கிடையாது, அதையெல்லாம் வென்றவர்கள். அப்படிதான் ஏமாத்தி தெரியுறாங்க. இந்த ஞானி மகான் பெரியார் சொல்லி நினைச்சாங்க, நாங்கள்லாம் அதெல்லாம் இல்லாதவர்கள். அந்த மாதிரியான எண்ணம் அதெல்லாம் அம்புட்டுமே போய், ஆம்பளைன்னா அவனுக்கு பெண்ணு தேவை, பொம்பளைன்னா ஆம்பளை தேவை. இப்படித்தான் இறைவன் படைத்திருக்கிறான். அதை சொல்லி காட்டுறான். அல்ல உலகது அரசல்னா ருசுலமின் கபலிக்க, உமக்கு முன்னால் பல தூதர்களை நம்ம அனுப்பி இருக்கிறோம். ஜஅல்நாலஹும் அஸ்வாஜம் ஒதுரியா, அவங்களுக்கு மனைவிமார்களை ஏற்படுத்தி இருந்தோம், பிள்ளைகளையும் கொடுத்திருந்தோம். அப்ப ஒரு நபின்னு சொன்னா அவர் என்ன செய்யணும்? அவருக்கு தாம்பத்திய வாழ்க்கைன்னு ஒண்ணு தேவை. அவர் சந்தோஷம் அடைவதற்கு அவருக்கு ஒரு மனைவி அவசியம், அவருக்கு மனநிறைவு அடைவதற்கு பிள்ளைகள் அவசியம். எப்படி எல்லா மனிதர்களுக்கும் இது தேவையாக இருக்கிறதோ, அல்லாஹ்வுக்கு தான் பிள்ளை தேவையில்லை, மனைவி தேவையில்லை. அப்ப அந்த தன்மையை கொண்டவர்களாக ஒருத்தருமே இல்ல. அப்ப அவருக்கு பொண்டாட்டி பிள்ளை வேண்டி இருக்கிறது, சந்தோஷமா இருக்க வேண்டி இருக்குன்னா அவ என்னத்தினால அவர் மகான நீங்க தனிப்பிறவை ஆக்குறீங்க? உங்களை மாதிரி மனிதன் நல்ல மனிதன் சொல்லிட்டு போங்க. மகானை கண்டுபிடிக்கலாது தனி விஷயம். கண்டுபிடிச்சிக்கிற மகான்களா இருந்தா கூட அதுக்காண்டி கொண்டாடுறதா? அதுக்காண்டி அவங்கள்ட்ட போய் துவா செய்வதா? அவங்கள்ட்ட போய் நம்முடைய கோரிக்கைகளை வைக்கிறதா? முடியாதுங்க. கோரிக்கைகளை வைக்கிறதுக்கு அவர் மனிதராவில் இருக்காரு. மனிதத்தை போய் கோரிக்கை வைக்கிறீங்க.
மனித தன்மை எடுபட்டு போய் அவருக்கு கடவுள் தன்மை வந்துருச்சுன்னு சொன்னா அப்ப போய் நீங்க பிரார்த்தனை செய்யுங்க. அவர் மனிதரா தானே இருக்கிறாரு வாழும்போது. இறந்து போகும்போது அதுவும் இல்ல, இறந்து போயிட்டாருன்னு சொன்னா அதுவும் இல்லாம போயிட்டார், பணமத்தான் ஆயிட்டாரு, மனிதராகவும் இருக்கல. அப்ப அந்த மாதிரி அல்லாஹ் 13வது சூறாவுல 38வது வசனத்தில் எல்லாம் சொல்லி காட்டுறான். இது ஜெனரலா பொது அம்சம். இது என்னது? எல்லா நபிமார்களும் மக்கள் மத்தியில மனிதராக காட்சி தந்தார்கள். எந்த விதமான சோதனைக்கு அவர்களை உட்படுத்தினாலும் மனித தன்மைக்கு அப்பாற்பட்டவர்கள் என்று அவங்களுக்கு எந்த ஒரு அம்சமும் காணப்படவில்லை. அந்த மனிதர்கள் பார்வையில் அப்படித்தான் தெரிந்தார்கள். அனுப்பப்பட்ட நபிமார்களும் தங்களை அப்படித்தான் கருதினார்கள். எப்படி? நாங்க உங்களை மாதிரி மனுஷன், மனித தன்மைக்கு அப்பாற்பட்ட ஒரு தன்மையோடு நாங்க என்ன செய்யல, வரல. நபிமார்களுக்கும் தங்களை பற்றி அப்படித்தான் தெரிந்தது. அல்லாஹ் அப்படித்தான் சொல்கிறான். 3 கோணத்திலையும் பார்த்துருங்க. நபிமார்கள் அனுப்பப்படுறாங்க, அவுலியாக்களுக்கெல்லாம் பெரிய அவுலியாக்களாக இருக்கக்கூடிய நபிமார்கள் அனுப்பப்படுகிறார்கள். அவர்களுக்கு மக்கள் பார்வையிலையும் அல்லாஹ்வுடைய பார்வையிலையும் அந்த நபிமார்கள் பார்வையிலையும் அவங்க முழுசு மனுஷரா இருந்தார்கள். அப்ப இது எவ்வளவு பெரிய சான்று. அப்ப மனிதராகத்தான் நம்ம பார்க்க, மனிதனுக்கு மேல பாக்குறோமா இல்லையா? ஒருத்தர் போய் அவுலியாவே பிள்ளைய தாங்கன்னா நீ எங்க கொண்டு வச்சுட்ட? மனித இடத்துல வச்சு அல்லாஹ் இடத்துல வச்சிருக்கிற. நீ மனித இடத்துல வச்சிருந்தா அவர்கிட்ட பிள்ளை கேட்கறீங்க, மனிதனுடைய இடத்துல வச்சு அவர்கிட்ட ரிஸ்க் கேட்கறீங்க, மனிதனுடைய இடத்துல வச்சா நோய் நிவாரணத்துக்கு அவர்கிட்ட கேட்கறீங்க. எத்தனையோ கோரிக்கைகளை கொண்டு போய் மூத்தா போன போது அவுலியாவை கன்ஃபார்ம் இல்லை. நீங்க அழைக்கக்கூடிய ஆட்கள்லாம் அவ கன்ஃபார்மான அவுலியாவா இருந்தா கூட இதெல்லாம் கேட்கலாமா? நபிமார்களுக்கு அந்த மாதிரி எல்லாம் படைக்கலையே என்று பொத்தாம் பொதுவாக குர்ஆனிலும் ஹதீஸ்ல இருந்து விளங்கிக் கொள்கிறோம். அல்லாஹ்